ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் நைட் அனிமேவோட 23வது எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் சூகம் இங்கே அவங்க கட்டி போட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கதவு திறந்து உள்ளே வரான். எனக்கு தெரியும் என்னோட பையன் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கான்னு, அதனால தானே என்னை ரிவெஞ்ச் எடுக்கிற. என்னை ஜெயிலில் போட்டதுனால நீ பழி வாங்கிட்டு தானே. இப்போ எதுக்காக என்னை இங்கே கட்டி போட்டிருக்க? இது ஒன்றும் ரிவெஞ்சு கிடையாது. நான் உன்னை லார்டு சூகோன்னு கூப்பிடணுமா இல்லை செக்ட் லீடர்னு கூப்பிடணுமா? இதை கேட்டால் தான் அவன் ஷாக் ஆகிடுறான். ரிலாக்ஸ் ஆகிரு, நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்பேன், அவ்வளோதான். இதுக்காக அவங்க அப்பாவையும் அண்ணனையும் கொன்னது யாருன்னு தெரியணும், அவ்வளோதானே. ஆனால் உன்னை நான் எச்சரிக்கிறேன், எனக்கு தெரியும் அது யார் செஞ்சதுன்னு. அது ஓலிலாடு தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு இப்போ அந்த ஓலிலாடு யாருன்னு தான் தெரியணும். அவனோட பேரை அவன் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லு. நீ என்ன விளையாடுறியா? நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அவரை பற்றி. அப்போ ஹீரோ ஒரு டாலரை எடுத்து காட்டுறான். நீ என்ன செஞ்ச என்னோடய ஒய்ஃபையும் பையனையும்? ரிலாக்ஸ் ஆகிரு, நான் அவங்கள ஆல்ரெடி ஓலிலாடோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே வச்சுட்டேன். அவங்க இப்போ சேஃபாக தான் இருப்பாங்க. இல்லை நான் கண்டிப்பாக ஓலிலாடுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் நீ சீக்கிரட்டாக பிளாக் மேஜிக் செக்ட் ஆரம்பிச்சது அவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி தான். நான் சொல்கிறது உண்மை தானே? இதுக்காம உன்னையும் என்னையும் கோல்டன் ட்ராகன் சோல்ஜர் தான் கூப்பிடுவாங்க. அவங்க இருட்டில் வாழ்கிற தீப்புரின்னு சொல்லுவாங்க. அந்த ஓலிலாடு நம்மளை எல்லாரையும் கொண்டுருவோம், அதுவும் எந்த நேரத்துலையும். அப்போ சிவ கதவை திறந்துட்டு உள்ளே வர, எல்லாடா அவள் இங்கே தான் இருக்கேன், நீ மறந்துடாத. ஒரு தீப்பொறி ஒரு காட்டையே அழிச்சிரும். அப்போ ஹீரோ அந்த டாலரை அவங்ககிட்டயே வீசிட்டு போகிறான். அடுத்த சீனில் கிங்கிங் கப்பில் ட்ரிங்கை ஊற்றிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை கொண்டதை நினச்சி பார்த்துட்டு அந்த ட்ரிங்கில் பாயசனை கலக்கிறேன். அப்போ ஹீரோ அங்கே வரான். கிங்கிங் எனக்காக ட்ரிங்கை ஊற்றி தரையாட்டிங்குதுன்னு அதை குடிக்க போக, ஒரு நிமிஷம் என்னோடய பேரண்ட்ஸ் இருந்து கொஞ்ச நாள் கூட ஆகலாம், அதுக்கெல்லாம் உனக்கு நான் ட்ரிங்கை ஊற்றி தருவேன்னு நினச்சியான்னு கேட்க, இதை கேட்டதும் ஹீரோ வருத்தப்படுறான். அப்போ அந்த ட்ரிங்கை செக் பண்ணி பார்க்க அதில் பாய்சன் இருக்குது. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, என்ன துணிச்சலான பொண்ணு, இந்த பாய்சன் உன்னையே கொண்டு வர மாட்டேங்குது. கிங்கிங் உங்கள் அப்பா செத்ததுக்கு என்னை மன்னிச்சிட, ஆனால் அது நிறுத்து. நான் மன்னிக்கிறேன்னா இந்த ட்ரிங்கை குடித்தா போதும், என்னோடய எல்லா சந்தேகமும் தீர்ந்துடும். அதே மாதிரி நீ உன்னோட வழியில் போ, நான் என்னோடய வழியில் போகிறேன். நீ உண்மையாகவே இதை செய்ய போகிறியா? முதல்ல இந்த ட்ரிங்கை நீ குடி, நமக்குள்ளே இனிமேல் எந்த மேரேஜும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவன் இன்னொரு கப்பில் ட்ரிங்க் பண்ணிடுறான். சரி, நான் உன்னோட முடிவை ஏற்றுக்கிறேன்னு ஹீரோ சொல்லிவிட்டு ட்ரிங்க் பண்ணிடுறான். இப்போ ரெண்டாவது கப்பை குடி, இது நமக்குள்ளே இருக்கிற மெமரிஸ் எல்லாம் மறக்கிறதுக்கு. ஹீரோவும் உண்மையாக மறக்கணுமான்னு நினச்சிட்டு குடிக்கிறான். லாஸ்ட்டு கப் இது என்னோடய அப்பாவோட மரணத்துக்கு, அதனால் நீ இதை குடி. இதை நான் குடிச்சிட்டுனா நீ கண்டிப்பாக வெறுக்க மாட்டேதானே? கிங்கியும் கண்டிப்பாக வெறுக்க மாட்டேன்னு சொல்கிறான். சரி, நீ என்னை வெறுக்க மாட்டேன்னா நான் கண்டிப்பாக குடிக்கிறேன், அதில் பாய்சன் கலந்தா கூட. இதை கேட்டதும் அவள் ஷாக் ஆகிடுறான். ஹீரோவும் அதை குடிக்க போக அப்போ அவன் நிறுத்துன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அதை குடிச்சிடுறான். குடித்ததும் ஹீரோ மட்டாயிட்டான். இதை பார்த்து கிங்கிங் ஹீரோவை தொடப்பாக திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டு, நீ எனக்கு கடன் பட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த வஜ்ராயை இப்போ தூக்கிட்டு ஓடி போயிடுறா. அப்போ அந்த ட்ராகன் நடித்தது போதும், அந்த பாய்சனை சீல் பண்ணிட்டேன். அப்போ அந்த பாய்சனை கீழே தூக்கி போட்டுடுது. எங்கே ரிச்சு வாங்க போகலாம்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த ட்ராகன் என்னை விட்டு போகிறீங்கன்னு கத்துது. அடுத்த சீனில் கிங்கிங் காட்டுக்கு வந்து நான் இங்கே இருக்குன்னு கூப்பிட்றான். அப்போ பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் வரான். ஏன்னா ஃபாலோ பண்ணணும் மட்டும் அவன் சொல்கிறான். அந்த இடத்துக்கு 3 பேர் வந்துடுறாங்க. அடுத்த சீனில் பிளாக் மேஜிக் சீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே 2 பேர் புதுசாக வராங்க. சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்ட பியூட்டியே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வஜ்ராயை எப்போ கொண்டு வந்துட்டேன், அதனால் நமக்குள்ளே இனிமேல் எந்த பிஸ்னஸும் இல்லை. அப்போ பின்னாடி இருக்கிறவன் ஏன் உனக்கு இந்த இடம் பிடிக்கலையே, என்னை வெளியே விட்டுங்கன்னு கிங்கிங் சொல்கிறான். இதை கேட்ட அந்த 2 பேரும் சிரிக்கிறாங்க. சின்ன பொண்ணு, பிளாக் மேஜிக் செட்டை பற்றி நீ என்ன நினச்ச? இது என்ன விளையாடுற இடமா, நீ உள்ளே வரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும்? அப்போ அவன் கிங்கியை தொடப்போக அவள் சோலை எடுத்து அட்டாக் பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த 2 பேரும் அவளை இந்த குகையிலே அடித்து வை, ஏன்னா நமக்கு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கு, அதுவும் என்னோட கனவு தேவதை மாதிரியே இருக்குன்னு சொல்கிறான். கிங்கியும் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறான். அப்படியே அவங்க கிங்கு கிட்ட நெருங்கி வர, இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.